நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வாங்க கனவு தேசத்தில் பயணிக்கலாம். கனவு தேசத்தில் உங்களுடன் பயணிக்கும் நான் ராஜ்குமார். நண்பர்களே, இந்த பதிவுல எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னா, அண்ணன் சீமான் அவர்கள் 15 வருட அரசியலுக்கான அந்த உழைப்பை மறந்து கனவுலகத்தில் மிதக்கும் விஜய். அந்த விஜய்க்கு தம்பியின் சில கேள்விகள், இதை பற்றி தான் இந்த காணொலியில பார்க்க போறோம். வாங்க காணொலிக்குள்ள போகலாம். நண்பர்களே, அதற்கு முன்ன எனது விவசாய பணி இன்று இப்ப என்ன போயிட்டு இருக்கு அப்படின்னா, தக்கப்பூண்டுக்கு தண்ணி பாஞ்சிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 40 நாள் ஆயிருச்சு. கிட்டத்தட்ட ஆள் உயரம் வளர்ந்துருச்சு. அது இன்னும் 4-5 நாட்களுக்கு முன்பே ஓட்டி இருக்கணும். அது என்ன காரணம் அப்படி பாத்தீங்கன்னா, அதோட கடந்த 2-3 நாட்களாக காணொலியும் பதிவிடல. இதுக்கு என்ன காரணம் அப்படி பாத்தீங்கன்னா, அதாவது என்னை வளர்த்த தாய், பெற்ற தாய் அந்த அம்மான்னு சொல்லுவோம். அடுத்து என்னை பொறுத்த வரைக்கும் என்னை வளர்த்த தாய் அப்படின்னா பாட்டி தான். நான் பிறந்ததுல இருந்து 5 வயது வரை நான் வளர்ந்தது, என்னை வளர்த்தது பாட்டி தான். அப்படிப்பட்ட எனது வளர்ப்பு தாயான பாட்டி 2 நாட்களுக்கு முன்பாக இயற்கை எழுதி விட்டாங்க. அதுக்கு முதல் நாள் தான், 2 நாட்களுக்கு முன்பு தான் இந்த மாதிரி உடல்நிலை சரியில்லைன்னு சொல்லிட்டு தகவல் வந்தது. உடனே சரி பார்க்கலாம்னு சொல்லிட்டு எனது பசங்களையும் அழைச்சிட்டு போய் பாட்டி போய் பார்த்துட்டு வந்தேன். ஆனால் மறுநாளே முடியாம தான் படுத்திருந்தாங்க, படுத்த படுக்கையாக தான் இருந்தாங்க. ஆனால் மறுநாளே இந்த மாதிரி பாட்டி இறந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தகவல் வந்தது. உடனே அங்கே போயிட்டு அதெல்லாம் பார்த்துட்டு இறுதி ஈமச்சடங்கெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு திரும்பி நம்ம இந்த விவசாய பண்ணி நஞ்ச ஓட்டுறதுக்கான அந்த காலம் அப்படிங்கிறது போயிட்டு இருக்கு. சரி, இந்த பார்த்தீங்கன்னா நேற்று மாலை அந்த ஓரம்பரம்லாம் கொத்தி விட்டு அதெல்லாம் கொஞ்சம் தயார் பண்ணி வச்சிருந்தேன். இப்போ தண்ணி பாஞ்சிட்டு இருக்கு. இரவு முழுக்க தண்ணி பாஞ்சுது, தக்கப்பூர் தண்ணி பாஞ்சுது. கண் முழிச்சு தான் ஒரு நேரம் ஆகும். இப்போ 2வது வய தண்ணி பாஞ்சிக்கிட்டு இருக்கு. அடுத்து இன்று இரவே 3வது வயலையும் தண்ணியை பாய்ச்சி ஆகணும். நாளைக்கு ட்ரக்கை வர சொல்லி நான் நஞ்சை ஓட்டி ஆகணும். இதே அடுத்த வெள்ளிக்கிழமைக்குள்ள பயிர் நடவை முடிச்சாகணும். அப்படிங்கும்போது இந்த அளவுக்கு போயிட்டு இருக்கு. அதனால தான் காணொலி எதுவும் பயிர முடியல நண்பர்களே. சரி, வாங்க இப்ப நேரா விடத்துக்குள்ள போயிடலாம். தாவேக்கா சார்பில் பொதுக்குழு கூட்டம் அப்படிங்கிறது நடந்தது. நம்ம அதை பற்றிய காணொலிகள், அதை பற்றிய செய்திகள் எல்லாம் பெருசா நான் எதுவும் கண்டுக்கிறது கிடையாது. விஜய் அவருடைய பேச்சை நான் பெருசா கேட்கல. அப்படியே ஓட்டி விட்டு அவருடைய இந்த 14 நிமிட பேச்சை சும்மா ஒரு நிமிடம் மட்டும் அப்படியே ஓட்டி பார்த்தேன். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, யாரெல்லாம் அண்ணன் சீமான் அவருடைய பேச்சை கேட்டார்களோ அவர்கள் மற்ற அரசியல் தலைவர்களுடைய பேச்சை கேட்பதற்கு விருப்பப்பட மாட்டாங்க. அதை கேட்குங்கிற எண்ணமும் வராது. ஏன்னா அண்ணன் சீமான் அவருடைய பேச்சு அப்படிங்கிறது சாதாரண பேச்செல்லாம் கிடையாதுங்க. அவர் உள்ளூர் அரசியல் இருந்து உலக அரசியல் வரைக்கும் ஒரு அரசியல் ஆசான் அப்படிங்கிற அளவுக்கு பல விடயங்களை அவருடைய பேச்சில் கொண்டு வருவாரு. தனது தம்பி தங்கைகள் அரசியல் படுத்துவாரு. அப்படிப்பட்ட பேச்சு தான் அண்ணன் சீமான் அவருடைய பேச்சு. இதை தாண்டி மற்ற அரசியல் கட்சி தலைவருடைய பேச்சு இந்த அளவுக்கு ஒரு கருத்து புரிந்ததாகவோ இல்ல ஒரு அரசியல் படுத்தக்கூடியதாகவோ இருக்காது. சும்மா ஒரு வெற்று பேச்சு, ஒரு வீண் பேச்சாக தான் இருக்கும். ஏதோ ஒரு டைம் பாஸ் அப்படிங்கிற மாதிரி தான் அவருடைய பேச்சு இருக்கும். அதை அந்த வகையில விஜய் அவருடைய பேச்சு நான் தொடக்கத்திலே கேட்டேன். இந்த மாநாடு நடத்தினப்பயே நான் கேட்டேன். எனக்கு அவ்வளவு ஈர்ப்பு கிடையாது. நான் விஜயாந்த் ரசிகரா இருந்து விஜயாந்துடைய பேச்சோட நான் கேட்டு ரசிச்சிருக்கேன். ஆனா இவருடைய விஜய் அவருடைய பேச்சை அந்த அளவுக்கு கேட்கறதுக்கான ஒர்த்து அவருக்கு மதிப்பு அவருக்கு கிடையாது. சரி, இந்த விஜய் ரசிகர்கள் எந்த அளவுக்கு விஜயுடைய பேச்சுகளை ரசிச்சாங்க அப்படின்னா, விஜய் பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைக்கும் எழுந்து நின்று அப்படியே ஆர்ப்பரிச்சாங்க, விசில் அடிச்சாங்க. எழுந்து நின்று ஒவ்வொருத்தரும் அப்படி கை தட்டுறாரு. விஜய் என்ன பேசலாம்னு சரி, அவர் பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைக்கும் அவ்வளவு எக்ஸிட்டா அப்படி எழுந்து நின்று கை தட்டுறாங்க, விசில் அடிக்கிறாங்க, ஆர்ப்பரிக்கிறாங்க. அதுக்கு என்ன அப்படின்னா, அதுதான் ரசிக மனப்பான்மை அப்படிங்கிறது. நாம அண்ணன் சீமானுடைய பேச்சுக்கு கை தட்டுறோம், விசில் அடிக்கிறோம், கொண்டாடுறோம் அப்படின்னா அதுல ஒரு அர்த்தம் இருக்கு, ஒரு பொருள் இருக்கு. அவருடைய ஆகச்சிறந்த பேச்சு, அரசியல் பேச்சு, அவருடைய திறமையான பேச்சு, திறமையான வாதங்கள், கருத்தியலான பேச்சுக்கள், இதுக்கு நம்ம கொண்டாடுறோம். ஆனா விஜய்க்கு அப்படி என்ன ஒரு கருத்தியலா பேசுறாரு? நான் அந்த ஒரு 14 நிமிடம் பேசியிருந்தாரு. அப்படி என்னதான் அதுல பேசினாருங்கிறதே ஒன்னும் தெரியல. என்னமோ அவர் சினிமா வசனம் பேசுற மாதிரி தான் பேசினாரு. ஒரு ஈர்ப்பாக கிடையாது. ஆனா விஜயோட இந்த பேச்சை நாம் தமிழர் தம்பி தங்கைகள் எப்படி பார்ப்பாங்க அப்படின்னா, உண்மையிலேயே இப்ப எனக்கு தோன்றின அந்த உணர்வு தான் மற்றவர்களுக்கும் இருக்கும். என்னடா பேச்சு பேசுறாரு, வளவலன்னு கொலவலன்ட்டு ஒரு அர்த்தமும் இல்ல, ஒண்ணும் இல்ல, ஒரு கான்செப்டும் இல்ல, இந்த மாதிரி ஏதோ வாயில பேசியிருக்காங்க அப்படிங்கிற தான் தோணும். ஆனா விஜய் ரசிகர்களுக்கு பொறுத்த வரைக்கும் அது தளபதி அப்படின்னா உயிர் இல்லையா? அதனால அவங்க ரொம்ப எக்ஸிட்டா ஆர்ப்பாட்டமா தான் இருப்பாங்க. சரி, விஜய் என்னதான் பேசுறாரு அப்படின்னா, கடந்த பொதுக்கூட்டத்துல கடந்த முறை பேசும்போதெல்லாம் திமுக பாஜக அப்படிங்கிற மாதிரி கட்சி பேரை மட்டும் சொல்லியிருந்திருப்பாங்க. மற்றபடி MK ஸ்டாலின் பெயரையோ இல்ல மோடி பெயரையோ சொல்லியிருந்திருக்க மாட்டாப்ல. ஆனா இந்த முறை முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு முதலமைச்சர் அவருடைய பெயரையும் குறிப்பிட்டிருந்தாங்க. அதே மாதிரி பிரதமர் அவருடைய பெயரான மோடி அப்படிங்கிற பெயரையும் குறிப்பிட்டிருந்தாங்க. இதுதான் புதுமையை தவிர மற்றபடி எந்த ஒரு புதுமையும் கிடையாது. எந்த ஒரு வித்தியாசமான பேச்சு அப்படிங்கிறது கிடையாது. அதாவது பாத்தீங்கன்னா, நிறைய நாம் தமிழ் கட்சி முன்னிற்கக்கூடிய அந்த விடயங்களை தான் அந்த போராட்டம் சொல்லிட்டு ஒரு பட்டியலை எடுத்து படிச்சாப்ல. அதெல்லாம் என்னடா பட்டியல், சரி புதுசா ஏதோ படிக்க போறாங்கன்னு பார்த்தா, கடந்த சில மாதங்களா நாம் தமிழ் கட்சி என்னென்ன போராட்டங்கள்லாம் முன்னெடுத்திருக்காங்களோ அதனுடைய பட்டியலை அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணி அப்படியே அது வாட்சி காட்டினாப்ல. மற்றபடி புதுசா எதுவுமே கிடையாது. கடைசியா தனது உரையை முடிக்கும் போது ஒரு வார்த்தை சொல்லி முடிச்சாருங்க. அதாவது என்ன அப்படின்னா, 2026 தேர்தல் நீங்க பார்க்க போறீங்க, இனி தமிழ்நாடே பார்க்காத ஒரு தேர்தலாக இருக்க போகுது. அதாவது 2026 தேர்தல் அப்படிங்கிறது
டிவிகே டிஎம்கே இந்த மாதிரி தான் இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு பரபரப்பான பேச்சோட தனது பேச்சை வந்து முடிச்சாரு. இப்ப இந்த இடத்துல விஜய்கிட்ட எனக்கு வந்து ஒரே ஒரு கேள்விதான். சரிங்க விஜய் அவர்களே, 2026 தேர்தல் வந்து டிவிகே டிஎம்கே தான் இருக்க போகுது அப்படின்னு சொல்றீங்களே, அப்ப கடந்த 15 வருடங்களாக மழை, பனி, வெயில் இந்த மாதிரிலாம் எதுவும் பார்க்காம தனது தொண்டை வழியை கூட பொருட்படுத்தாம மக்கள் எங்கெங்கெல்லாம் போராடுகளோ அந்த மக்களா நின்று அந்த மாதிரி போராட்ட காலத்தில் நின்று, அது மட்டும் இல்லாம கடந்த 15 வருடங்களாக 15,000 மணி நேரங்களுக்கு மேலாக வந்து இன்னைக்கு பேசியிருக்காங்க. அது இந்த மக்களை பற்றி, அந்த மக்களுடைய பிரச்சனை பற்றி, இந்த மண்ணுக்காக, அடுத்த தலைமுறைக்காக பேசியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம பல ஆயிரம் மணி நேரங்கள் செய்தியாளர் சந்திப்பும் வந்து கொடுத்திருக்காங்க. இப்படிப்பட்ட ஒரு அரசியல் தலைவர் வந்து உங்க கண்ணுக்கு தெரியலையா, இல்ல நீங்க கனவு உலகத்துல மிதக்கிறீங்களா? அப்ப நாம் தமிழ் கட்சி அப்படிங்கறதையும் சீமான் அப்படிங்கறதையும் வந்து மறந்துட்டீங்களா அப்படிங்கறத எனது கேள்வி. இன்னைக்கு வந்து எதிர்கட்சி அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு அதிமுக இருந்தாலும் அவங்க எந்த ஒரு செயல்பாட்டிலும் இல்ல. ஆனா உண்மையான எதிர்கட்சியாக செயல்படக்கூடிய நாம் தமிழ் கட்சியும் சீமானையும் நீங்க ஏன் மறந்தீங்க? அப்ப இதையெல்லாம் நாம் தமிழ் கட்சியும் சீமானையும் ஒதுக்கிட்டு நீங்க வந்து டிவிகே டிஎம்கே அப்படின்னு நீங்க முன்னிலைப்படுத்தும் போது, அப்ப நான் சீமான் அவர்களுடைய 15 வருட உழைப்பை வந்து நீங்க அசால்ட்டா நீங்க வந்து புறந்தள்ளுறீங்க அப்படின்னா உங்களுடைய நோக்கம் என்ன அப்படிங்கிறது தான் இங்க இருக்கு. நீங்க வந்து உண்மையிலேயே மக்களுக்கான ஒரு அரசியல்வாதியா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி இருக்கு. சந்தேகமே இல்ல. நீங்க வந்து ஏதோ திரைப்படத்தில் நடிச்சுட்டு இன்னைக்கு வந்து பொழுதுபோக்குக்காக இன்னைக்கு அரசியல் வந்துருக்கீங்க. உங்களுடைய ரசிகர்கள் எந்த ஒரு அரசியல் புரிதலும் இல்லாத ரசிகர்கள் வந்து உங்களை தூக்கி கொண்டாடுறாங்க. ஆனா புரிதல் உள்ள எங்களை போன்றவர்கள் முன்னிலையில நீங்க வந்து இது பண்றது எல்லாமே ஒரு மிகப்பெரிய ஒரு நகைச்சுவையா தான் பார்க்கப்படுது. சரி பாப்போம், உங்களுடைய ரசிகர் படையா எங்களுடைய கொள்கை படையா அப்படிங்கறத அடுத்து வருகின்ற 2026 தேர்தலில் பார்ப்போம். அது டிவிகேவா டிஎம்கேவா இல்ல என்டிகேவா டிஎம்கேவா அப்படிங்கறத நம்ம வந்து 2026 தேர்தலில் களத்தை சந்திப்போம். சரி நண்பர்களே, இப்ப நம்ம வந்து அடுத்து நம்ம செய்ய வேண்டிய பணி என்ன அப்படின்னா, அடுத்து களப்பணி தான். 2026 தேர்தலை நோக்கி நமது கட்சியினுடைய வளர்ச்சி, கிராமப்புற கிளை கட்டமைப்பு, இப்படி பல விடயங்களை முன்னெடுக்க வேண்டியிருக்குது. விஜய் கூட அதில் சொல்லியிருந்தாரு, நீங்களாம் வந்து வீட்டுக்கு போங்க, நம்ம கொள்கைகளை பற்றி பேசுங்க அப்படின்னாரு. அவருக்கு என்ன கொள்கை இருக்குன்னு தெரியல. ஆனா நம்ம கிட்ட பேசுறது நிறைய கொள்கைகள் இருக்கு. அதான் நிச்சயம் வந்து அதை மக்கள்கிட்ட பேசுவோம். நிச்சயம் 2026 நாம் தமிழ்ச்சியை வந்து மிகப்பெரிய வளர்ச்சி நோக்கி அழைத்து சென்று வெற்றி பெற செய்வோம். நிச்சயம் இந்த களத்தில் செய்வோம். சரி நண்பர்களே, இந்த நேரத்தில் இந்த தகவலை உங்களோட பகிர்ந்து கொள்ளதான் இந்த காணொலி. மீண்டும் அடுத்த ஒரு பதிவை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.